ஹலோ ஃபுடீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான உணவுகள் கிடைக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் தனித்துவமான உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன விதமான உணவுகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவர்னால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தமிழ்நாடுன்னு சொன்னாவே உணவுகள் எல்லா ஊர்லேயும் நல்லா தான் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான உணவுகள் கிடைக்கும். ஸோ நம்ம உணவு ஃபுட்டு அப்படின்னு சொல்லும் போதே ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் நினைப்பற ஊர் பார்த்திங்கன்னா மதுரைங்க. மதுரையில் கிடைக்காத உணவுகளே கிடையாதுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட்டே தனிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதுரைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைப்பறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜிகர்தண்டா. அதுதாங்க ஜிகர்தண்டா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிகர்தண்டாங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அது ஹிந்தி வார்த்தை தான். ஹிந்தியில் ஜிகர்தண்டானா குளிர்ந்த இதயம், குளிர்ந்த நெஞ்சம், அதாவது அதை குடிச்சிங்கன்னா நெஞ்சு குளிர்ச்சியாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக அந்த பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிகர்தண்டாங்கிற அந்த பானம் வந்து கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா மதுரையில் தாங்க. ஸோ இது ரொம்ப அருமையாக இருக்கும், நானும் குடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஜிகர்தண்டா குடிக்காமல் வந்துடாதீங்க. மதுரையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை. கோலா உருண்டை பார்த்திங்கன்னா இது மதுரையில் தான் ஃபேமஸ் ரொம்ப. நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் கோலா உருண்டை கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் மேரேஜ் போனாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விசேஷம் எதுக்கு மதுரைக்கு போனீங்கனாலும் அங்கே மட்டன் கோலா உருண்டை இல்லை வெஜ்ஜு கோலா உருண்டை இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது. பார்த்தீங்கன்னா மேலே அப்படி கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வேறு லெவலாக இருக்குங்க. அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மதுரை போனீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜிகர்தண்டாவுக்கு அடுத்து மட்டன் கோலா உருண்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி தோசையில் அப்படி கறி வச்சு தருவாங்க மதுரையில். ஸோ கறி தோசை ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கறி தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு டிஷ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு மதுரையில். அது பார்த்திங்கன்னா பன் பரோட்டா ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சொன்ன டிஷ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மதுரை போகும்போது கண்டிப்பாக இந்த டிஷ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அந்த ட்ரிப்பை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அது மதுரைக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு. இன்னும் நிறையா டிஷ்ஷு இருக்குது, இது முக்கியமான டிஷ்ஷு, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ வாங்க அடுத்த ஊருக்கு போகலாம். அடுத்து மதுரைக்கு அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ விருந்தோம்பல் அதிகம் உள்ள கோயம்புத்தூரில் என்னென்ன உணவு வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூரில் நம்ம பார்க்க போகிற உணவு வகை பார்த்திங்கன்னா கருப்பட்டி அதிரசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நார்மலாக சக்கரை போட்டு செய்வாங்க. இவங்க வந்து கருப்பட்டி போட்டு செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா விசேஷம், வீட்டு விசேஷம், அப்புறம் தீபாவளி மாதிரி பண்டிகைகள், அப்புறம் இங்கே கோயம்புத்தூர் சைடு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதோ ஒரு பண்டிகை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து வீடுகளில் கண்டிப்பாக இந்த கருப்பட்டி அதிரசம் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இரும்பு சத்து அதிகம். ஸோ குழந்தைகள் உடம்பு ரொம்ப நல்லது. ஸோ கருப்பட்டி அதிரசம் நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கருப்பட்டி அதிரசம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் எள்ளுருண்டை ரொம்ப ஃபேமஸுங்க. எள்ளுருண்டை ரொம்ப அதிகமாக இங்கே கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு எள்ளுருண்டை. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் தட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு தட்டு வடை மாதிரியே இருக்கும். ஸோ தட்டை முறுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் சந்தகை இங்கே ரொம்ப ஃபேமஸ். சந்தகைன்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். சந்தகைங்கிறது வந்து நம்ம இடியாப்பம் மாதிரி தான். இது கொஞ்சம் அது இடியாப்பம் மாதிரி தான், அது இடியாப்பம் தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் தேங்காய் பால் அந்த மாதிரி, அது இடியாப்பம் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி தான் இதுவும் சாப்பிடணும், நல்லாயிருக்கும். சந்தகை சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், அந்த கொங்கு ஏரியா போல் இது ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. அப்புறம் பள்ளிப்பாளையங்கிற ஊரில் வந்து இந்த சிக்கன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து ஃபேமஸ் ஆகி இப்போ ஆல் ஓவர் இந்தியா, இந்த வேர்ல்டு லெவலில் கூட இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு முட்டை குழம்புன்னு ஒரு டிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான டிஷ் கோயம்புத்தூரில். ஸோ இப்போ நான் சொன்ன டிஷ் எல்லாமே முக்கியமான டிஷ்ஷுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்லாம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா
காரக்குடின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைப்பு வருது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சமையல். அது என்ன செட்டிநாடு சமையல்? செட்டிநாடு சமையலுங்கிறது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கிறதால அது செட்டிநாடு சமையல். ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண சமையலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாங்க, ஏன்னா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வெரைட்டியான ஃபுட்ஸ் இருக்குது. அதை நான் எதையுமே மிஸ் பண்ணணுன்னு விரும்பலை. ஏன்னா எல்லா உணவுமே இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சமையலில் எல்லாமே சூப்பரான உணவுகள். வாங்க என்னென்ன உணவுகள்னு போய் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சமையலில் இடியாப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரம். பணியாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான பணியாரம் இருக்குங்க. வெள்ளை பணியாரம்னு சொல்கிறாங்க, கருப்பட்டி பணியாரம், பால் பணியாரம், குழி பணியாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அப்புறம் மசாலா பணியாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அடிக்கூழ்னு ஒரு டிஷ் இருக்குங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அடிக்கூழ், அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கந்தரப்பம்னு ஒரு டிஷ் இருக்குது, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சிஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஸ்வீட் சிஎம் இருக்குது, மசாலா சிஎம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கவுனி அரிசியில் வந்து ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க, அது ரொம்ப சத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க, கவுனி அரிசியில் அந்த ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அப்புறம் நான்வெஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கறி, செட்டிநாட்டு முட்டைக்கறி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஏன்னா இங்கே நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜாக இருக்கட்டும், அவங்க செய்கிற மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க, இங்கே கடைக்கு போய் சாப்பிடுங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நீங்கள் அங்கே அதில் சாப்பிட்ட அத்தனை டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட மசாலா வந்து அவ்வளோ தனித்துவமான மசாலா. பார்த்தீங்கன்னா முட்டைக்கறிங்கிற டிஷ் இருக்குது, செட்டிநாடு முட்டைக்கறி, அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சிக்கன் மிளகு கறி, அப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் கொத்துக்கறி, அப்புறம் புதினா சிக்கன். அவங்களோட செட்டிநாடு சமையலே ஒரு வெரைட்டியான புதினா சிக்கன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு வறுவல் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நெத்திலி வறுவல், அப்புறம் எறா தொக்குலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் செட்டிநாடு சுவரொட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சுவரொட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. கோழி உப்பு கறின்னு ஒரு டிஷ் இருக்குங்க செட்டிநாடு சமையலில், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் குடல் கறி பார்த்தீங்கன்னா குடல்லே வெரைட்டியாக செய்வாங்க. குடலில் ஆம்லேட்டு முட்டை போட்டு ஒரு டிஷ் இருக்குது. அப்புறம் குடல்லே அந்த தட்டாம்பயிறு அந்த மாதிரி போட்டு ஒரு டிஷ் இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள், எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஷ் சொல்லிட்டேன். ஸோ காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன டிஷ்ஷு எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷுங்க. வாங்க இப்போ அடுத்த ஊருக்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருநெல்வேலின்னு சொன்னாவே நமக்கு நினைப்பு வருது வந்து அல்வா. அது இருட்டுக்கடை அல்வாங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. நெல்லையப்பர் கோயில் பக்கத்தில் இருக்கிற இருட்டுக்கடை அல்வா கிடைக்கிற அல்வா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்வா எப்படி திருநெல்வேலியில் எப்படி அல்வா ஃபேமஸ் ஆச்சுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது 1940க்கு முன்னாடி வரைக்கும் திருநெல்வேலியில் அல்வாங்கிற அந்த ஸ்வீட்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1940க்கு அப்புறம் ஒருத்தர் பிஜ்லி சிங்குங்கிற ஒருத்தர் வந்து ராஜஸ்தான்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அவர் ஆரம்பித்த கடையில் தான் முத அல்வா தயாரிச்சிருக்காரு. ஸோ அப்போருந்து ஃபேமஸ் ஆனது தான் இப்போ வந்து திருநெல்வேலியில் எங்கே பார்த்தாலும் அல்வா கடை இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் அவங்க ஆரம்பித்த அந்த இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற அந்த கடையில் கிடைக்கிற அல்வா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மற்ற கடையிலலாம் மிஷின் வச்சு கிண்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருட்டுக்கடை அல்வா பார்த்திங்கன்னா 6 to 10 மட்டும்தான். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் மட்டும்தான் கடை இருக்குது. ஏன் இந்த இவ்வளோ குறுகிய டைம் மட்டும் வைக்கிறாங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கையில் தான் கிண்டுறாங்க இவங்க. ஸோ கையிலே பண்ணுறதால ஸோ குறிப்பிட்ட டைம் தான் வச்சுருக்காங்க. அது செய்கிற அத்தனை அல்வாவும் காலியாகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருநெல்வேலி போனீங்கன்னா அந்த நெல்லையப்பர் கோயில் பக்கத்தில் இருக்கிற இருட்டுக்கடை அல்வா அந்த கடைக்கு போய் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர்னு சொன்னாவே நமக்கு நினைப்புக்கு வருது அந்த ஆண்டாள் கோயிலோட கோபுரம் தான் நினைப்பு வரும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அந்த முத்திரையில் இருக்கிற எம்பளமில் இருக்கிற அந்த கோயில் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட கோபுரம் தான். அப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்ப ஃபேமஸான உணவு பார்த்திங்கன்னா பால்கோவா. இந்த பால்கோவா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்கிது. அது என்ன ஸ்ரீவல்லிபுத்தூரில் கிடைக்கிற பால்கோவா தான் அவ்வளோ ஃபேமஸானு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அந்த ஊரில் இருக்கிற மாடுகள் மேயர் அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல்லில் வந்து ஒரு தனித்துவமான சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே புல் மேய்ஞ்சி அந்த மாடு கறக்கிற பால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாலை வச்சு இவங்க பால்கோவா செய்கிறதால அவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக கிடைக்கிற பால்கோவாக்கும் நீங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் போய் நீங்கள் சாப்பிட்ற பால்கோவாக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பால்கோவா சாப்பிட மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா கும்பகோணம்.
கும்பகோணம்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஃபஸ்ட் நினைப்பு வருது டிகிரி காஃபி தாங்க. ஏன் கும்பகோணம் டிகிரி காஃபி அவ்வளோ ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி நல்லா கொல கொலன்னு இருக்கும் அந்த பால். அந்த பாலில் காஃபி போட்டு கொடுக்கும்போது அந்த ஃபில்டர் காஃபி போட்டு தருவாங்க பாருங்க, அந்த டேஸ்ட்டு நான் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக டிகிரி காஃபி நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா டிகிரி காஃபி கண்டிப்பாக குடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடப்பான்னு ஒரு கிரேவி ஒன்று கொடுக்குறாங்க. அது நான் கும்பகோணம் போகும்போது சாப்பிட்டேன். அது பார்த்தீங்கன்னா டிஃபன் அந்த இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். அந்த மாதிரி குருமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது கும்பகோணத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன். அதாவது அது ஒரு தனித்துவமான டேஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா அந்த கடப்பாங்கிற அந்த கிரேவி கொடுக்கலாம் கூட நீங்கள் இதுக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ கும்பகோணத்தில் இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா ஊட்டி, உதகமண்டலம்னு சொன்னாவே நமக்கு ஃபஸ்ட் நினைப்பு வருது அந்த கிளைமேட்டு தான். அருமையான கிளைமேட்டுங்க. அங்கே கிடைக்கிற உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இங்கே நிறையா வீட்டில் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறையா செய்கிறாங்க. ஸோ அந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் உருகிடாது. ஸோ நிறையா வீட்டில் அந்த மாதிரி செய்கிறாங்க. கடைகள்லேயும் நிறைய கிடைக்கிது, டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சாக்லேட்ஸ் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வறுக்கி அங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. குன்னூரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்தியன் பேக்கரின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே நாங்கள் வாங்கினோம். நிறைய இடத்துல வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த கடையில் அந்த வறுக்கி டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகும்போது கண்டிப்பாக சாக்லேட்ஸ் அப்புறம் வறுக்கி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது ரெண்டும் ரொம்ப அங்கே ஃபேமஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் அப்படி என்ன ஃபேமஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கடலை மிட்டாய் கிடைக்கும். ஆனால் கோவில்பட்டியில் செய்கிற அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட் வந்து எங்கேயும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோவில்பட்டி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக கடலை மிட்டாய் சாப்பிடாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் முத்து ஃபேமஸ். அந்த மாதிரி உணவுப் பொருட்களில் தூத்துக்குடியில் ஒரு தனித்துவமான ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா மக்ரூன். அது பார்த்தீங்கன்னா எதில் செய்கிறாங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவில் செய்கிறான்னு தான் சொல்கிறாங்க. அது முட்டையோட வெள்ளைக்கரு அப்புறம் சர்க்கரை சேர்த்து செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் போட்டோன்னா அப்படி கரையுது அந்த டேஸ்ட். அந்த மாதிரி நான் எந்த ஸ்வீட்லேயும் அந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. இதே நான் சென்னையில் சாப்பிட்டேன், மக்ரூன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் அந்த டேஸ்ட் சுத்தமாக இல்லைங்க. அதில் நீங்கள் தூத்துக்குடி போனீங்கன்னா அங்கே போய் மக்ரூன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தூத்துக்குடியிலேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா அது சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் என்ன ஃபுட்டு ஃபேமஸ்ன்னு நீங்கள் யோசிக்கும் போது பனங்கற்கண்டு அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. பனங்கற்கண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பனங்கற்கண்டு அப்புறம் வெல்லம் கருப்பட்டி அந்த மாதிரி இங்கே திருச்செந்தூரில் கிடைக்கிற அந்த பனங்கற்கண்டு வெல்லம்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா மணப்பாறைங்கிற பேரை நம்ம பார்த்தோன்னே நம்ம மனசுக்குள்ளே ஓடுறது மணப்பாறை மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இந்த பாட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஊரை பார்க்கும்போது, ஊர் பேரை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரோட மனசுலையும் ஓடுற பாட்டு இதுதான். ஸோ அப்படிப்பட்ட மணப்பாறையில் என்ன ஃபுட்டு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க மணப்பாறையில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மணப்பாறை போனீங்கன்னா முறுக்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதாவது மணப்பாறையில் நிறைய கடைகளில் முறுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மணப்பாறை போனீங்கன்னாவே முறுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ முறுக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா ஆம்பூரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸுங்க. ஆம்பூர் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாபுங்க தான் கிரியேட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஆரிஜினானது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பூர் மற்றும் அந்த பக்கத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வாணியம்பாடி பகுதிகளில் தான் முத இந்த ஆம்பூர் பிரியாணிங்கிறது வந்து ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஜீரக சாம்பார் ரைஸில் தான் செய்வாங்க. ஜீரக சாம்பார் ரைஸு அதுதான் முக்கியமாக. ஆம்பூர் பிரியாணியாவே ஜீரக சாம்பார் ரைஸ் தான். அந்த வாசம் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் ஆம்பூர் பார்த்திங்கன்னா இது நவாப் பிரியாணி. ஸோ முஸ்லீம்ஸ் ஏரியாங்கிறதால அங்கே கிடைக்கிற பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஆம்பூர் வழியாக போகிறவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிறவங்க, சென்னை டு பெங்களூர் டு சென்னை அந்த வழியாக போகிறவங்க ஆம்பூர் கிராஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டு தாங்க போவாங்க. ஸோ நீங்கள் ஆம்பூர் போகும்போது கண்டிப்பாக பிரியாணி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பரான பிரியாணி. அங்கே ஸ்டார் பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பார்த்திங்கன்னா அதுதான் முத அந்த காலத்தில் ஆரம்பித்த கடைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆம்பூர் போனீங்கன்னா ஸ்டார் பிரியாணியில் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், பிரியாணி சூப்பராக இருக்கும். அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா
குற்றால அருவி கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட குற்றாலத்தில் என்ன ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சுக்கா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் அங்கே போய் சாப்பிட்டதில்லை. அதனால் நீங்கள் குற்றாலம் போகும்போது நாட்டுக்கோழி சுக்கா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் பார்க்க ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி, எங்கே போனாலும் கோயிலாக இருக்குங்க. காஞ்சிபுரத்தில் இருக்குங்கிற கண்டிப்பாக தெரியும். காஞ்சிபுரத்தில் என்ன ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேன்குழல் முறுக்குன்னு ஒரு முறுக்கு. தேன்குழல் முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக தேன்குழல் முறுக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ஊர் பார்த்தீங்கன்னா பழனி. பழனின்னு சொன்னாவே எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பஞ்சாமிர்தம் தாங்க ஃபேமஸ்ஸு. நீங்கள் பழனி தண்டாயுதபாணி கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரசாதமாக கொடுக்குற பஞ்சாமிர்தம் தான் பழனியில் மிக முக்கியமான ஃபுட்டாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப சத்தானது. ஏன்னா அதில் 5 வகையான அமிர்தம் கலக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஞ்ச அமிர்தம், அந்த பஞ்ச அமிர்தங்கிறத பஞ்சாமிர்தம்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன முக்கியமான உணவுப் பொருட்கள் அந்த யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹனி, தேன் யூஸ் பண்ணுறாங்க, வாழைப்பழம் யூஸ் பண்ணுறாங்க, பால் யூஸ் பண்ணுறாங்க, தயிர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் நெய் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 5ம் சேர்ந்து வர கலவை தான் பஞ்சாமிர்தம். ஸோ இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ பழனியில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். கண்டிப்பாக பழனிக்கு போனீங்கன்னா பஞ்சாமிர்தம் வாங்க வரமாட்டீங்கன்னு தெரியும். ஸோ பஞ்சாமிர்தம் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சியில் அப்படி என்ன உணவுப் பொருள் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி, இனிப்பு பூந்தி, காரா பூந்தி. அது திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரா பூந்தி, இனிப்பு பூந்தி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில். சங்கரன் கோவிலில் என்ன ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ சங்கரன் கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்தீங்கன்னா சேலம். சேலமில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் குஷ்பூ இட்லி ரொம்ப ஃபேமஸுங்க. குஷ்பூ இட்லி பார்த்தீங்கன்னா ஃபேமஸில் தான் கண்டுபிடிச்ச இட்லி. ஸோ சேலம் போனீங்கன்னா கண்டிப்பாக குஷ்பூ இட்லியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மிகவும் ஃபேமஸான ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா தட்டு வடை செட்டு. நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் சேலமில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனாலும் அங்கே கண்டிப்பாக தட்டு வடை செட் கடை ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேலம் போனீங்கன்னா இந்த 2 டிஷ்ஷையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினமில் என்ன ஃபுட்டு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொல்லா மீன் குழம்பு. இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் என்ன உணவு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். பால் பாயாசம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் திருவண்ணாமலை கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பால் பாயாசம் அங்கே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் ஊத்துக்குளி. ஊத்துக்குளி வெண்ணெய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாங்க, ஊத்துக்குளியில் வெண்ணெய் ரொம்ப ஃபேமஸுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர். விருதுநகர் நமக்கு கேள்விப்பட்டாவே நமக்கு ஞாபகம் வர்றது தீபாவளி. ஏன்னா சிவகாசி அங்கே தான் இருக்குது. ஸோ விருதுநகர் உணவு இன்னொன்றுக்கும் ஃபேமஸ். அது பார்த்திங்கன்னா உணவு. விருதுநகரில் எந்த உணவு ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பரோட்டா. நிறைய வெரைட்டி ஆஃப் பரோட்டா அங்கே விருதுநகரில் இருக்குங்க. பொரிச்ச பரோட்டா, அந்த மாதிரி நிறைய பரோட்டா இருக்குது. நீங்கள் விருதுநகர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பரோட்டா சாப்பிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் சாப்பிட்டாலும் அந்த விருதுநகரில் சாப்பிட்ற பரோட்டா டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பரோட்டானா அது விருதுநகர் தான். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஊர் பார்த்திங்கன்னா சிதம்பரம். சிதம்பரமில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் வறுவல் ரொம்ப ஃபேமஸுங்க சிதம்பரமில். ஸோ சிதம்பரமில் கண்டிப்பாக நீங்கள் இறால் வறுவலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஊர்லாம் ஓகே, என்னப்பா சென்னையை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சென்னையை சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் மக்களும் அங்கே இருக்காங்க. ஸோ சென்னையை நம்ம இதில் என்னால் சேர்த்த முடியல. ஏன்னா சென்னைக்கும் தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா சென்னையை பற்றி போடணுன்னா நிறைய வீடியோ போடலாம். ஸோ அதனால் சென்னை நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சென்னையில் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவுப் பொருட்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஊரில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டான உணவுப் பொருட்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.